ஒரு ஹால், கிச்சன், அட்டாச் பாத்ரூமோட பெட்ரூம், பால்கனி அமைப்பு கொண்ட ஒரு வீடு. அந்த வீட்டில் இருக்க கிச்சன் வந்து அந்த வீட்டு எஜமானி அம்மாவை இங்கே வாங்கன்னு கூப்பிட்டுச்சான். அவங்க போய் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கிச்சன் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிச்சான். இவங்க சிரிச்சுக்கிட்டே ஏன் அப்படின்னு கேட்டாங்களாம். அம்மா நீங்கள் டெய்லி வந்து இந்த அடுப்பை வந்து சுத்தப்படுத்துறீங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போதில் உங்களுக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும் போல தோணும். அப்புறம் நீங்கள் மிக்ஸி கிரைண்டர்லாம் நல்லா வேலை வாங்கிட்டு அதை பராமரிக்கிறீங்க பார்த்தீங்களா, உண்மையிலே கிரேட் அப்படின்னு சொல்லிச்சான். அடுத்து நீங்கள் வந்து செல்ஃபை க்ளீன் பண்ணும்போதில் அந்த பேப்பர் விரிப்பீங்க பாருங்க, அவ்வளோ மைனூட்டாக அந்த அளவெல்லாம் கரெக்டாக வச்சு விரிப்பீங்க. முன்னெச்சரிக்கையாக எறும்பு வர்ற இடத்துல கோடு போடுறது, அப்புறம் வந்து தூசி ஒரு தூசி இல்லாமல் சுத்தமாக அதை க்ளீன் பண்ணுறது, ஒட்டடை இல்லாமல் க்ளீன் பண்ணுறது, கிச்சனில் இருக்கிற ஜன்னலை சுத்தப்படுத்துறது, இப்படி சகலமும் நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சாம். இவங்க சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்களாம், எல்லோர் வீட்லேயும் பெண்கள் இப்படி தானே செய்கிறாங்க, அப்போ நீங்கள் எல்லோர் வீட்லேயும் தேங்க்ஸ் தானே சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த கிச்சன் சொல்லிச்சான், நாங்கள் வந்து ஒரு சில நேரம் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்களையெல்லாம் பார்க்க போவோம், எங்கள் உறவினர்கள் வீட்டுக்கு போவோம். நீங்கள் எப்படி போகிறீங்களோ அதே போல் எங்கள் பாணியில் நாங்கள் போவோம். பெரும்பாலான வீடுகளில் இன்றைய காலகட்டத்தில் இது போல் சுத்தமாக யாரும் வேலை பார்க்குறதில்ல. சில வீடுகளில் வேலைக்கு ஆள் வச்சிடுறாங்க, சில வீடுகளில் அப்படியே போட்டுறாங்க, சில வீடுகளில் சுத்தம் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறாங்க. ஒரு சில வீடுகளில் தான் உங்களை மாதிரி பெண்கள் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அடுத்து சொல்லிச்சான், நீங்கள் சிங்க்கு தொட்டியை க்ளீன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது அழகோ அழகு. இது போல் வந்து நான் வந்து பெரும்பாலான வீட்டில் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் அது என்னன்னு சொல்லிச்சான், உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம், நீங்கள் உங்கள் வேலையை சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிச்சான். இதை பார்த்த உடனே பெட்ரூம் சும்மாவா இருந்துச்சு, அம்மா இங்கே வாங்க நானும் உங்ககிட்ட சிலதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த பெட்ரூம் அப்படி என்ன தான் சொல்லியிருக்கோம், அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.